அனைவருக்கும் வணக்கம். இந்த பகுதியில் நம்ம பார்க்க போறது எதை செய்யக்கூடாது அப்படின்னு இந்து தர்ம சாஸ்திரம் சொல்லுது. இடது கையால ஆசனம் போட்டால் நம்மளோட ஆயுள் குறையும். இடது கையால் எண்ணெய் தேய்ச்சி குளிக்க கூடாது, இதனால புத்திர நாசம் ஏற்பட ஆரம்பிக்கும். இடது கையால் சாப்பாடு போட்டுக்கொண்டால் செல்வம் அழியும். இடது கையால் படுக்கை போட்டால் இருப்பிடம் சேதமாகும். ஜோதிடர், குரு, நோயாளி, கர்ப்பிணி, மருத்துவர், சன்னியாசி முதலியவர்களுக்கு அவங்களுடைய ஆபத்து காலத்துல கண்டிப்பா நம்ம உதவி செய்ய வேணும். இது ஒரு மிகப்பெரிய புண்ணியமாவும் இருக்கும். சகோதரன் அல்லது சகோதரி தாழ்ந்த நிலையில் இருந்தால் அவங்களுக்கு நம்ம உதவ வேண்டும். நம்ம அந்நிய தினசரி வணங்க வேண்டும். பசு, தேர், நெய்க்குடம், அரச மரம், வில்வம், அரசுடன் சேர்ந்த வேம்பு இவைகள் நம்ம கண்ணுல எதிலே குறுக்கிட்டால் வலதுபுறம் சுற்றி நம்ம அதை செல்ல வேணும். குடும்பஸ்தன் ஒரு ஆடை மட்டும் அணிந்து உணவு உட்கொள்ள கூடவே கூடாது. ஒரு கைய தரையில ஊன்றி சாப்பிடக்கூடாது. துணி இல்லாமல் குளிக்கவும் சூரியனுக்கு எதிர மழை ஜலம் கழிக்கவும் கூடாது. கன்று குட்டியின் கயிற்றை தாண்டக்கூடாது. மழை பெய்யும் போது ஓடக்கூடாது. தண்ணீர்ல தன்னோட உருவத்தையும் பார்க்கக்கூடாது. நெருப்ப நம்ம வாயால ஊதக்கூடாது. கிழக்கு மேற்கு முகமா உட்கார்ந்து மலஞ்சலம் கழிக்க கூடாது. எதிர்பாராத விதத்திலோ தவறு என்று தெரியாமலோ பெண்கள் கற்பை இழந்து விட்டால் புண்ணிய நதியில் 18 முறை மூழ்கி குளித்தால் தோஷம் நீங்கும். திருமணம் ஆகாமலேயே ஒரு பெண்ணுடன் வாழ்பவனை சுப காரியங்களில் முன்னிறுத்த கூடவே கூடாது. சாப்பிடும் போது முதலில் இனிப்பு, உவர்ப்பு, புளிப்பு, கசப்பு அப்படின்னு நம்ம பதார்த்தங்களை வரிசைப்படுத்தி சாப்பிட்டு கடைசியா நம்ம நீர் அருந்த வேண்டும். சாப்பிடும் போது தவிர மற்ற நேரங்களில் இடது கையால் தண்ணீர் நம்ம குடிக்கவே கூடாது. உள்ள ஆடைகளின்றி வீட்டோட நிலைவாசல் படியை நம்ம தாண்டக்கூடாது. இருட்டில சாப்பிடக்கூடாது. சாப்பிடும்போது விளக்கு அணைந்து விட்டால் சூரியனை தியானம் செய்து மீண்டும் நம்ம விளக்கை ஏற்ற வேணும். அதன் பிறகு நம்ம சாப்பிடணும். சாப்பிட்டவுடன் குடும்பஸ்தன் வெற்றிலை போட வேண்டும். வெற்றிலையோட நுனி பகுதியில பாவமும் முனையில நோயும் அதோட நரம்புல புத்தி குறைவும் உள்ளதால் இவற்றை நம்ம கிள்ளி எரிந்து விட வேண்டும். சுண்ணாம்பு தடவாம நம்ம வெத்திலையோ பாக்கையோ மட்டும் வெறுமனே போடக்கூடாது. வெத்திலையோட பின் சைடு தான் நம்ம சுண்ணாம்பு தடவணும். மனைவி கணவனுக்கு வெற்றிலை மடித்து கொடுக்கலாமே தவிர கணவன் மனைவிக்கு, மகன் தாய்க்கும், பெண் தந்தைக்கும் மடித்து தரக்கூடாது. குரு, ஜோதிடர், வைத்தியர், சகோதரி, ஆலயம் இங்கெல்லாம் செல்லும் போது வெறுங்கையுடன் நம்ம செல்லக்கூடாது. தலையையோ உடம்பையோ வலக்கையினால் மட்டும் சொரிய வேண்டும். இடக்கையால் சொரியக்கூடாது. இரு கையால் தலைக்கு எண்ணெய் தேய்க்க கூடாது. வலது உள்ளங்கையால் எண்ணெய் ஊற்றி தலையில் தேய்க்க வேண்டும். தலைவாசலுக்கு நேரே கட்டில் போட்டோ தரையில் படுத்தோ இருக்கக்கூடாது. வானவில்லை பிறருக்கு காட்டக்கூடாது. மயிர், சாம்பல், எலும்பு, மண்டையோடு, பஞ்சு, உமி, ஒட்டாஞ்சலி இவற்றின் மீது நிற்கக்கூடாது. பேசும்போது துரும்பை கிள்ளி போடக்கூடாது. ஈரக்காலுடன் நாம் படுக்கக்கூடாது. வடக்கிலும் கோண திசைகளும் தலை வைத்து படுக்க கூடாது. நடக்கும்போது முடியை உலர்த்தக்கூடாது. ஒரு காலால் இன்னொரு காலை தேய்த்து கழுவக்கூடாது. தீயுள்ள பொருட்களை தரை மேல் போட்டு காலால் தேய்க்கக்கூடாது. பூமாதேவியின் சாபம் ஏற்பட்டு பூமி மனை கிடைக்காமல் போய்விடும். பகைவன், அவனது நண்பர்கள், கல்வன், கெட்டவன், பிறர் மனைவி இவர்களுடன் உறவு கொள்ளக்கூடாது. பெற்ற தாய் சாபம், செய்நெஞ்சி கொள்ளுதல், பிறன் மனைவி கூடுதல் இவை மூன்றுமே பிராச்சித்தமே இல்லாத அனுபவித்தே ஆக வேண்டிய பாவங்கள் ஆகும். அங்க ஈனங்கள், 6 விரல்கள் உடையவர்கள், கல்வி அறிவு இல்லாதவர்கள், முதியோர், வறுமையுள்ளவர்கள் இவர்களது குறையை குத்தி காட்டி பேசக்கூடாது. ரிஷி, ஜோதிடர், குரு, புரோகிதர், குடும்ப வைத்தியர், மகான்கள், கெட்ட ஸ்திரீ நடத்தை இவர்களை பற்றி வீண் ஆராய்ச்சியில் ஈடுபடவோ அவர்களிடம் உள்ள தவறுகளை விளம்பரப்படுத்தவோ கூடாது. பிறர் தரித்த உடைகள், செருப்பு, மாலை, படுக்கை இவற்றை நாம் உபயோகிக்க கூடாது. பிணப்புகை, இளவெயில், தீப நிழல் இவை நம் மீது படக்கூடாது. பசுமாட்டை காலால் உதைப்பது, அடிப்பது, தீனி போடாமல் இருப்பது பாவம். பசுமாட்டை கோமாதாவாக எண்ணி சகல தேவர்களையும் திருப்திப்பட வைப்பதற்கு அம்மாட்டுக்கு புல், தவிடு, தண்ணீர், புண்ணாக்கு, அகத்தியரை கொடுப்பது புண்ணியமாகும். தூங்குபவரை திடீரென்று எழுப்பக்கூடாது. தூங்குபவரை உற்று பார்க்கவும் கூடாது. பகலில் உறங்குவதும் உடலுறவு கொள்வதும் கூடாது. தலை, முகம் இவற்றின் முடி காரணம் இல்லாமல் வளர்க்கக்கூடாது. அண்ணன், தம்பி, அக்கால், தங்கை, ஆசிரியர், மாணவர், கணவன், மனைவி, குழந்தை, தாய், பசுக்கன்று இவர்களுக்கிடையில் செல்லக்கூடாது.
வீட்டுக்குள் நுழையும் போது தலைவாசல் வழியாகத்தான் நுழைய வேண்டும். நம்மை ஒருவர் கேட்காதவரை நாம் மற்றவர்களுக்கு ஆலோசனை செய்யவும் கூடாது. இப்ப சொன்ன விஷயங்கள் எல்லாமே நம்ம செய்யக்கூடாது அப்படின்னு நம்மளுடைய இந்து தர்ம சாஸ்திரம் குறிப்பிடுது. மிக்க நன்றி.